ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். நம்ம எதை ரொம்ப அதிகமாய் நாடுகிறோம் என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்ய வேண்டும். அநேக நேரம் நீங்களும் நானும் உலக காரியங்களை அதிகமாய் நாடுகிறோம். உலக சிற்றின்பங்களை நம்ம நாடுகிறோம். உலக ஆசைகளை நம்ம நாடுகிறோம். நம்மளுடைய தேவைகளை அதிகமாக நம்ம நாடுகிறோம் நிறைவேற்றும்படியாக. இப்படி அநேக காரியங்களை நாடுகிறதுனால நம்மளுடைய ஆத்மா அல்லது நம்மளுடைய மனம் இந்த உலகத்துக்குரிய மற்ற எல்லா காரியங்களை நாடுவது தான் நமக்கு தேவை என்று சொல்லி அதற்குள்ளாக நம்மளுடைய மனம் பழக்குவிக்கப்பட்டு விட்டது. அதனால நிறைய நேரம் தேவ பிரசன்னத்தை நாடுவதை நீங்களும் நானும் தவிர்த்து விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்று ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ பிரசன்னத்தை ருசி பார்ப்பதற்கு அவ்வளோ கடினமாக இருக்கு இன்னைக்கு. அந்த காலத்துலலாம் காலையில் 10 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போனாங்கன்னா தேவ பாதத்தில் உட்கார்ந்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி ஆகும் வீட்டுக்கு வர. இன்னைக்கு 2 மணி நேரம் கடினமாக இருக்குது. காரணம் என்னென்னா, பிரசன்னத்தை விரும்ப முடியல. ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து செல்ஃபோனை நோண்ட முடியும். மணிக்கணக்காக செல்ஃபோனை நோண்ட முடியும். மணிக்கணக்காக உட்காந்து டிவி பார்க்க முடியும், நாடகம் பார்க்க முடியும். மணிக்கணக்காக உட்காந்து யார் கூடயாவது உட்காந்து சேட் பண்ண முடியும், பேச முடியும். ஆனால் பிரசன்னத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். ஒருவன் எந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவனால் மாத்திரம்தான் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த தாவீது சொல்கிறான், ரொம்ப அழகாய் சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை தான் நான் நாடுவேன். நான் இங்கே அங்கெல்லாம் எனக்கு வேண்டாங்க, அதெல்லாம் வேஸ்ட். கர்த்தருடைய ஆலயம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட வேண்டும் என்பது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அவங்க எல்லாம் கொடுப்பான், ஆனால் பிரசன்னத்திலேருந்து வெளியே அனுப்பிடுவான். அதனால தான் ஆதாமை எப்படியாகலும் தேவ பிரசன்னத்திலேருந்து பிரிச்சிடணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான். புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்துக்க, எங்கப்பா இருக்கிற, எங்கூட இருக்க வேண்டிய நீ, பகலின் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்குற நீ, எப்பவும் எங்கூட இருக்கிற விரும்புகிற நீ, இப்போ எங்கேப்பா போயிட்ட, எங்கே போயிட்ட, என் பிரசன்னத்தை விட்டு எங்கே போனேன்? என் பிரசன்னத்திலேருந்து பிரிக்கிற அளவுக்கு பிசாசு பிளான் பண்ணி அவனுடைய காரியத்தில் ஒன்று விளைவிச்சிட்டான்ல. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், என் பிரசன்னத்தை நீ விரும்பு, என்னுடைய மகிமைக்குள்ளாக நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.